தேங்காய், வாழைப்பழம், அரிசி மாவு, வெல்லம் இதெல்லாம் இருந்தால் போதும். சட்டுன்னு இந்த கொழுக்கட்டையை வீட்டில் சீக்கிரம் நீங்களும் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு 5 கிட்ட எடுத்திருக்கேங்க. இது எல்லாத்தையுமே ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நேந்திர பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம வாழைப்பழத்தை எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்தாச்சு. அது கூடவே அரிசி மாவு 1 கப்பு, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணியும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டஃபிங்க்கு பூர்ணம் ரெடி பண்ணணும். 1 கப் கிட்ட வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு கொஞ்சமா வெல்லம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு சைடுல அடுப்புல வச்சிடலாம். இன்னொரு சைடு ஒரு பாத்திரத்துல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய், ஒரு முழு தேங்காய் துருவி வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துட்டு வாசனைக்காக 2 ஏலக்காய் கரைச்சு வச்சிருந்த வெள்ளத்தையும் வடிகட்டிட்டு சேர்த்து நல்லா எல்லாமே திக்கானதுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு சைடு நம்ம எடுத்து வச்சிருந்த மாவு இருக்கு இல்லையா, அது சின்ன சின்ன போர்ஷனா எடுத்து நான் வீடியோல காட்டுற மாதிரியே ரெடி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பூரணத்தையும் உள்ள ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சுட்டு நம்ம சீல் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே சீல் பண்ணிட்டு ஒரு லைட்டா ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண மாதிரி இந்த மாதிரி பால்ஸாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எங்கேயுமே லீக் ஆகாது. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் நான் பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈவினிங் டைமில் கண்டிப்பாக இது சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும். வெளியில் நல்லா சாஃப்டாக, உள்ளே நல்லா ஜூஸியாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க அப்படி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.